ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2016 உள்ள கொஷின் பேப்பர். அதில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கொஷின் பேப்பர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 4 பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அன்அகாடமி பற்றி பார்த்துடலாம். நம்ம அன்அகாடமி லேர்னிங் ஆப் மூலமாக டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதில் பேட்ச் கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 மெயின்ஸ் அந்த எக்ஸாமுக்காக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. February 22 இன்றைக்கி இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டாப் எஜுகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தராங்க. இது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் என்னோடய ரெஃபரல் கோட் POORANIOA பூரண்யா அப்படின்ற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. குரூப் 2 மெயின்ஸ்க்கு February 23 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் February 22 வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸ் தனியாக இருக்குது, ஓகேங்களா. 25 டெஸ்ட்டு கொஷின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். 200 கொஷின்ஸ் 3 ஹார்ஸில் நீங்கள் நார்மல் எக்ஸாம்ஸ் மாதிரியே எழுதணும். அனலைசஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரேங்கிங், லீடர் போர்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது February 6 ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒவ்வொரு சாட்டர்டேயும் 2 PM இது உங்களுக்கு இது இருக்கும், சரிங்களா. இது அன்அகாடமி ப்ளஸில் தான் இது இருக்குது. நீங்கள் ப்ளஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதாவது அன்அகாடமி ப்ளஸ் அப்படின்ற லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்அகாடமி ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் போகும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களோட ரெஃபரல் கோடு கேட்கும். ஃப்ரீயாக வேணுன்னா ஃப்ரீயாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக போகிறீங்கன்னா எவ்வளோ ஃபீஸோ அதை நீங்கள் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இப்போது 1 மந்த்துக்கு 1400 அப்படின்னா 10% ஆஃபரில் 1260 அந்த மாதிரி வரும். இப்போ 5% நியூ ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ஆஃபர் 1330, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு 10% ஆஃபர் இருக்குது. இனிமேல் 5% தான் ஆஃபர் கொடுக்க போகிறாங்க March 1 அதுவும் அதான் சொல்கிறது 1260னா ரொம்ப கம்மி தானே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1330 வந்துடும். ஸோ இந்த ரேட்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 12 மந்த்ஸ் பேட்சும் இருக்குது. 7000 அப்படின்னா ஜஸ்ட் 6300 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அதான் அந்த ரெஃபரல் கோடு அதில் கேட்கும் கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இந்த ரெஃபரல் கோடு நான் இங்கே கொடுக்குறத டைப் பண்ணுங்கள். POORANIOA இந்த ரெஃபரல் கோட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் 10% ரிடக்ஷன் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் ஜஸ்ட் 5% தான் ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ இப்போவே அது February முடிகிறதுக்குள்ளே இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியாஸ் டாப் எஜுகேட்டர்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்காக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். TNPSC previous year question paper 2016 General English Part 4. Question number 71. Select the correct sequence of prepositions. Could you meet me dash 1 PM dash Friday dash the discussion dash growing terrorism in Israel. இதுக்கு answer option C. At, on, for, on. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். Could you meet me at 1 PM on Friday for the discussion on growing terrorism in Israel? Next, question number 72. Choose the active form of the verb underlined. கொடுத்துருக்க அந்த வார்த்தையோட ஆக்டிவ் ஃபார்ம் கேட்குறாங்க. பாசிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. The house was struck by lightning. was struck அப்படின்றது பாசிவ் ஃபார்ம். இதுக்கு ஆக்டிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, struck, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 73. Match the following sentences in column A with their correct infinitives in column B and select the correct answers from the following. அதாவது காலம் ஏ காலம் பியில் இருக்க அந்த இன்ஃபினிட்டிவ்ஸ் கூட மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏ, த பார்சல் வாஸ் ஹெவி. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹெவி டு கேரி. த பார்சல் வாஸ் ஹெவி டு கேரி. These clothes are comfortable. These clothes are comfortable to wear. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, English is easy to learn.
Next, apples are good to eat. So the answer option A 2341. Next, question number 74. Fill in the blank with suitable prepositional phrases. Don't talk dash. Answer option D ill of others. Next, question number 75. Choose a correct word that is formed by blending the words. Education plus entertainment. இதுக்கு answer option A edutainment. Next, question number 76. Choose the correct word formed by blending education and satellite. இதுக்கு answer option A edushat. Next, question number 77. Match the following words given in column A with column B to make compound words and select the correct answer from the quotes given below. அதாவது காலம் ஏல இருக்கிறதையும் காலம் பியில் இருக்கிறதையும் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அது ரெண்டும் சேர்ந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸாக ஃபார்ம் ஆகுமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்னைப், இதுக்கு ஆன்சர் ஷூட்டிங் செகண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷாபி லுக்கிங் ஃபோர்த்தில் இருக்குது. ஸ்லீப், நெக்ஸ்ட்டு ஸ்லீப் எது கூட மேட்ச் ஆகும் அப்படின்னா ஸ்லீப் வாக்கிங். நெக்ஸ்ட் ஸ்வெட் ஸ்மெல்லிங் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்ம மேட்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2431. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 78. த கரெக்ட் சென்டென்ஸ் இந்த சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் இஸ். இந்த கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸோட சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நோ அதர் நேஷன் இன் த வேர்ல்ட் இஸ் அஸ் பீஸ் லவ்விங் அஸ் இந்தியா. இது பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. இதோட சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா இஸ் த மோஸ்ட் பீஸ் லவ்விங் நேஷன் இன் த வேர்ல்டு. செகண்ட் டைப்பில் இது இருக்கிறதுனால இந்தியா இஸ் த மோஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 79. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் டஸ் நாட் ஹாவ் த சேம் மீனிங் அஸ் அ காம்பவுண்ட் சென்டென்ஸ். திஸ் பாக்ஸ் இஸ் பிக்கர் தென் த அதர் ஒன். இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ் மாதிரி இல்லாமல் மேட்ச் ஆகாமல் அதே மீனிங் வராத ஒரு சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். த அதர் பாக்ஸ் இஸ் நாட் அஸ் பிக் அஸ் திஸ் பாக்ஸ், அது கரெக்டு. நெக்ஸ்ட்டு பி த அதர் பாக்ஸ் இஸ் த பிக்கஸ்ட், இது தப்பு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் பாக்ஸ் இஸ் பிக்கர் தென் த அதர் ஒன். இந்த பாக்ஸ் வந்து அதர் ஒன்னை விட பெருசுன்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியில் த அதர் பாக்ஸ் தான் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தப்பு. நெக்ஸ்ட்டு தேர்டு த அதர் பாக்ஸ் இஸ் ஸ்மாலர் தேன் திஸ் பாக்ஸ், அது கரெக்டு தான். அதர் பாக்ஸ் இப்போது இந்த பாக்ஸ் வந்து பிக்கர்னால் அதர் பாக்ஸ் என்னவாக இருக்கும், ஸ்மாலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு த அதர் பாக்ஸ் இஸ் நாட் அஸ் லார்ஜ் அஸ் திஸ் பாக்ஸ். அதர் பாக்ஸ் வந்துட்டு இந்த பாக்ஸ் மாதிரி ரொம்ப பெருசு கிடையாது, அதுவும் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி த அதர் பாக்ஸ் இஸ் த பிக்கஸ்ட். இதுதான் தப்பான கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் தவறான மீனிங் தரக்கூடியது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 80. பிக் அவுட் த சென்டென்ஸ் இன் த பேட்டர்ன் எஸ்விஏசி. இந்த பேட்டர்ன் உள்ள சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஹிஸ். ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் ஆல்மோஸ்ட் ரைட். ஸோ ஹிஸ்ன்றது சப்ஜெக்ட், ஹிஸ் ஆன்சர் அப்படின்றது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஈஸ் அப்படின்றது வேர்பு, ஆல்மோஸ்ட் அப்படின்றது அட்வர்பு, ரைட் என்னவாக ரைட் அப்படின்றது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ்விஏசி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 81. பிக் அவுட் த சென்டென்ஸ் தட் இஸ் ஆஃப் த பேட்டர்ன் எஸ்விஓஏ. அந்த பேட்டர்ன் உள்ள சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஷி மேட் மிஸ்டேக்ஸ் இன் த டெஸ்ட். எஸ்விஓஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் number 82. Find out the part containing an error. I ate a lot of apple when I went to Ooty. எந்த பார்ட்டில் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, a lot of apple, அதுதான் வந்துட்டு மிஸ்டேக் எரராக உள்ளது. நெக்ஸ்ட்டு
Question number 83. Match the underlined words in column A with their parts of speech in column E and select the correct answer from the quotes given. காலம் ஏல இருக்க வேர்ட்ஸ் கூட காலம் பியை வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லெட்டஸ் வெயிட் ஹியர் அப்படின்றதுல வந்துட்டு ஹியர் அப்படின்றது அட்வர்ப். நெக்ஸ்ட்டு ஹீஸ் அன் ஹானஸ்ட் மேன். ஹானஸ்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு ஷீ ஜம்ப்டு இன் டு த ரிவர். இதில் ஜம்ப்டு அப்படின்றது வேர்பு. நெக்ஸ்ட் கிவ் மீ யுவர் புக். புக் அப்படின்றது நவுன். ஸோ இதுக்கு ஆன்சர் 3412. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர் 3412. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 84. சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் தி சென்டென்ஸ். த யங் கேர்ள் டேஷ் ஹர் செல்ஃப் வித் ஹர் காஸ்மெட்டிக்ஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பியூட்டிஃபைஸ். Next, question number 85. Choose the option which contains the correct sequence of words to be filled. Who dashed this picture here? Please dash it. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி has hung remove. சென்டென்ஸில் போட்டு பார்க்கலாம். Who has hung this picture here? Please remove it. இதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.